வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய இடத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான எக்ஸ்பிரஸ் சீரிஸில் இணைய பார்க்கக்கூடிய கிளாஸ் என்னென்னா மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 3 கிளாஸ் பார்த்துருக்கோம். ஸோ இணைய பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து 4வது கிளாஸ், ஓகேவா? ஸோ நம்ம சேனலுக்கும் சரி இந்த கிளாஸுக்கும் சரி நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அண்ட் எக்ஸாம் அப்டேட்டுகள் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த ஏஜ் ஆஃப் லோகேந்திரா அண்ட் த தர்மேந்திரா ஆர் in the ratio 6:5 and the sum of their ages is 44 years. What will be the ratio of their ages after 4 years? ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். லோகேந்திரா மற்றும் தர்மேந்திரா அப்படிங்கிறவங்களுக்கான வயதுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ 6:5 என்ற விதத்தில் உள்ளது மற்றும் அவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை வந்து 44. அவர்களோட வயதோட கூட்டுத்தொகை வந்து 44 ஆண்டுகள் அப்படிங்கிற சொல்கிறாங்க. 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் என்னவாக இருக்கும் அப்படி மாதிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து லோகேந்திராங்கிறவங்கள நம்ம எல்லுங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து தர்மேந்திராங்கிறவங்கள டிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இவங்க 2 பேருக்கான ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6:5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா, ஓகேவா? 6:5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 6:5 அப்படிங்கிறப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 கிடைக்குமா? 6 5 11. இப்போது இந்த 2 பேருடைய ஏஜோட ரேஷியோ இருக்குல்ல, அதோட ரேஷியோட கூட்டுத்தொகை வந்து 11. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க 2 பேரோட ஏஜோட கூட்டுத்தொகை இருக்குது பாருங்களேன், அது வந்து 44 சொல்கிறாங்க. அப்போ 11னால் நீங்கள் எதை மல்டிபிள் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும், ஓகேவா? இப்போ 11லேருந்து நீங்கள் 4 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 44 கிடைக்கும், ஓகேவா? ஸோ அப்போ இந்த 44ங்கிறது அந்த கூட்டுத்தொகையோட 4 மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்குது. அப்போது இப்போ லோகேந்திராவோட ஏஜுக்கு பார்க்கணும் அப்படின்னா அது கூட வந்து இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாமா? 6 4 24 அப்படின்னு சொல்லலாமா? அதே மாதிரி வந்து இந்த லோகேந்திரா, ஓகேவா? சாரி லோகேந்திராவுக்கு தான் 6 4 24 அப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ தர்மேந்திரா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் கூட இன்ட்டு 4 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 5 20, ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வயது வீதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களுடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லோகேந்திரா அவங்களுடைய வயசு 24 அப்படிங்க மாதிரியும் தர்மேந்திரா அவர்களுடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா 20 அப்படிங்க மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். இது கூட வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா இது கூட +4 பண்ணிக்கணும், ஓகேவா? ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +4 பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான் வந்து உங்களுக்கு இது. அப்போ 24 கூட 4 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 28 கிடைக்கும், ஓகேவா? ஸோ 20 கூட 4 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 கிடைக்கும், ஓகேவா? ஸோ 20 கூட இது பண்ணிங்கன்னா 24 கிடைக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து யார் யாருக்குங்கிறத கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லோகேந்திரா, இது வந்து பார்த்தீங்கன்னா யார்? தர்மேந்திரா, ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடித்து கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக அடித்து கொடுக்கலாம். எப்படி அடித்து கொடுக்கலாம்? 28 வந்து பார்த்தீங்கன்னா 24 இருக்குது, ஓகேவா? எப்படி அடித்து கொடுக்கலாம்னா 7 4 28, ஓகேவா? 7 4 28, 6 4 24, ஓகேவா? ஸோ ரெண்டுமே 4 வாய்ப்பால் அடி ஆகும். அப்போது லாஸ்ட்டாக கிடைச்ச ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 7:6. இப்போ 7:6ங்கிறது ஆப்ஷன்ஸில் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 7:6, ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர், ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன், ஓகேவா? 6 4 24, 7 4 28 அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து சின்ன மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ அதான் வந்து நம்ம திருத்திருக்கோம். பி ஆப்ஷனில் இருக்க 7:6 அப்படிங்கிறது சரியான ஆன்சராக வந்து இருக்கும், ஓகேவா? புரியும் நினைக்கிறேன், ஓகே? ஸோ ஆப்ஷன்ஸில் தப்பாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தா ஆன்சர் தப்பு அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேணாம். ஸோ இதில் நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஏஜ் ஆஃப் லோகேந்திரா அடுத்து தர்மேந்திரா அவருடைய ரேஷியோ வந்து 6:5 சொல்லியிருந்தாங்க. லோகேந்திராவுக்கு 6, அடுத்த தர்மேந்திராவுக்கு வந்து 5ன்னு போட்டாச்சு. அவங்க 2 பேரோட கூட்டுத்தொகை வந்து இப்போ அந்த ரேஷியோட கூட்டுத்தொகை 6 5 11 ஆயிடுச்சா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் சொன்னது வந்து அவங்க 2 பேரோட ஏஜோட கூட்டுத்தொகை தான் 44 சொன்னாங்க. அப்போ 11 அந்த ரேஷியோட கூட்டுத்தொகையை கூட எதை பெருக்கினா அப்புறம் நமக்கு 44 கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 வந்து பார்த்தா மல்டிபிள் பண்ணால் நமக்கு 44 கிடைக்கும். 11 4 44ன்னு சொல்லிட்டு இப்போ இந்த 4 மல்டிபிள் பண்ணால் அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோகேந்திராக்கான தனியாக ரேஷியோ இருக்குல்ல, அது கூட நீங்கள் மல்டிபிள் பண்ணோம்னா லோகேந்திராவுடைய ஆக்சுவல் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிடும், ஓகேவா? அதே மாதிரி தர்மேந்திராவுடைய ரேஷியோ இருக்குல்ல, ஏஜோட ரேஷியோ அது கூட வந்து பார்த்தா 4 நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு அந்த தர்மேந்திராவுடைய ஆக்சுவல் ஏஜ் வந்து பார்த்தா கிடச்சிடும். அப்படிங்கிறனால அதுதான் மல்டிபிள் பண்ணோம்.
அதனால் லோகேந்திராவுக்கு வந்து பார்த்தா 24 கிடச்சிச்சு, தர்மேந்திராவுக்கு 20 கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வயது வீதம் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபைனலாக. அப்போ அந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னா அதோட 4 வந்து நம்ம கூட்டிக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? அப்போ 24 கூட 4 கூட்டினோம் அப்படின்னா 28 கிடச்சிச்சு. அப்புறம் இந்த தர்மேந்திராவுடைய ஏஜ் கூட 20 கூட 4 கூட்டினால 24 கிடச்சி. ஓகேவா? அதுக்கப்புறம் இதை அடிச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு 7 28 6 24 அப்படி மாதிரி அடிச்சு கொடுத்து ஃபைனலாக ஆன்சர் 7:6 அப்படி மாதிரி கொண்டு வந்தாச்சு. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை கூட பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ அப்படி சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, பதில் அளிக்கப்படும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 23 மல்டிபிள் ஆஃப் 17? ஓகேவா? ஸோ 17 முதல் 23 மடங்குலையும் சராசரி என்ன அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேடா? ஸோ ஆவரேஜில் இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறப்போ சில கொஸ்டின் ஆவரேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா, அதாவது லைனாக கொடுத்து பெருசாக கேட்டுட்டு கேட்பாங்க. அதுவுமே ஈஸி தான். அதே மாதிரி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் ஈஸி தான். ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் இருந்தோம்னா ஈஸியாக இருந்தோம்னா அப்ரோச் பண்ணுறதை பொறுத்து இருக்கும். இப்போ வந்து 17 முதல் 23 மடங்கு தான் கேட்குறான். ஓகேவா? இப்போ 17ங்கிறப்போ 17 வாய்ப்பாடு நீங்கள் வரிசை எழுதணும், 23 வரைக்கும் எழுதணும் அப்படிங்கிறதான் இங்கே கண்டிஷன். ஓகேவா? 17 ஒரு 17 2 17 வந்துன்னா உங்களுக்கு 34. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 17 அடுத்து 51 அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்படி போயிட்டு இருக்கும். ஃபைனலாக வந்து நமக்கு 23 ஓகேவா இன்ட்டு 17. ஓகேவா? இது ரெண்டும் பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 391 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 391. இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம போயிட்டே தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் நான் போயிட்டே இருக்கோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு நம்பருக்கான டிஃப்ரென்ஸுமே நமக்கு வந்து 17 தான். ஓகேவா? ஸோ அப்படியே 17 வந்து கூட்டிகிட்டே தான் போயிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே இந்த மாதிரி முதல் ஃபஸ்ட்டு 23 மல்டிபிள்ஸ் இந்த மாதிரி எத்தனை கேட்டாலுமே இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஆவரேஜ் இதுக்கான ஃபார்முலா நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸி. ஓகே, ஸோ ஆவரேஜ் ஈக்குவல் டு இதுக்கான ஃபார்முலா என்ன, ஃபஸ்ட்டு நம்பர். ஓகே, ஃபஸ்ட்டு நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் பை 2. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ இந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு நம்பருங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த 17 சொல்லலாம். இதில் லாஸ்ட் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா இந்த 391. ஓகேவா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் நம்பரும் நமக்கு தெரியும், இது ஃபஸ்ட்டு நம்பரு, இது லாஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ இது லாஸ்ட் நம்பர், இது ஃபஸ்ட் நம்பர். அப்போ இந்த ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் தெரியறனால இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட் நம்பர் என்ன, 17. ஓகேவா? ஃபஸ்ட் நம்பர் வந்து 17. ஓகே, ஃபஸ்ட் நம்பர் 17. லாஸ்ட் நம்பர் என்ன உங்களுக்கு 391. ஓகேவா? சில நேரங்களில் வந்து லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் ஃபஸ்ட் நம்பரும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெண்டுமே ஒன்று தானே, இப்படி போட்டாலும் சரி அப்படி போட்டாலும் சரி ரெண்டுமே வந்து நம்ம கூட்ட தான் போகிறோம். பைக்கில் 2 போட்டிருக்கான். ஓகே, அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி மேலே இருக்கிற 2 கூட்டிட்டு கீழே உள்ள 2ஆல் வந்து அடிச்சு கொடுக்க ட்ரை பண்ணலாமா? எஸ். ஸோ அப்போ 17 கூட நீங்கள் 391 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 7 1 8. ஓகேவா? ஸோ 8. அப்புறம் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 9 1 10. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும், 3 1 4 ஆயிருமா? ஓகேவா? 408/2. ஓகேவா? இப்போ இதை அடிச்சு கொடுத்துலாமா? கண்டிப்பாக வந்து பார்த்தா அடிச்சு கொடுக்கலாம். இதை அடிச்சு கொடுக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 2 இருக்குது, மேலே வந்து பார்த்தா அதில் பாதி தானே வரும், 2ஆவது பாட்டில் அடிச்சிங்கன்னா இது 2 4. ஓகேவா? 204 வரும். ஓகே, 0 அப்படியே வச்சுக்கோங்க. 4 2 8 அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா 204 வரும். 204 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். 204ங்கிற எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்போ இதுதான் அப்புறம் இதில் சரியான ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ என்ன கேட்டாங்க அப்படின்னா வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த ஃபஸ்ட்டு 23 மல்டிபிள்ஸ் ஆஃப் 17? 17க்கான முதல் 23க்கான மல்டிபிள்ஸ் என்ன வந்து எவ்வளோ வரும், அதான் அதுக்கான ஆவரேஜ் என்ன அப்படி மாதிரி தான் கேட்டாங்க. ஓகேவா? எஸ். இப்போ 17லேருந்து ஃபஸ்ட்டு 23 வரைக்கான நம்பர்ஸை பார்த்துட்டு அதில் முதல் நம்பர் என்ன அப்படிங்கிறது தான் 17 சொல்லிவிட்டு அதோட லாஸ்ட் நம்பர் 391 அப்படிங்கிறத நமக்கு கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ அது தெரியும் எல்லாருக்குமே. அதை ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கான ஃபார்முலா இருக்குல்ல, இதை வந்து நம்ம அப்ளை பண்ணோம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 17, லாஸ்ட் நம்பருங்கிறது 391 அப்படிங்கிறதுனால அதை போட்டு கூட்டிட்டு கீழே பை 2 போட்டு அடிச்சு கொடுத்தோம். நம்ம ஃபைனலாக 204 கிடச்சிச்சு. சரியான ஆன்சர் இருக்குன்னா 204 தான். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். அப்படியும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, பதில் அளிக்கப்படும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, த ரேஷியோ ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் த சேவிங்ஸ் ஆஃப் எ பர்சன்ஸ் இஸ் 5:3. If income increased by 25% and the expenditure increased by the 30%, then find the percentage increase. அது எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பெர்சன்டேஜில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை கண்டுபிடிச்சிடலாமாங்க? சிம்பிள். எல்லாமே சிம்பிள் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ வந்து சிம்பிள்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா இன்கம்மு. ஓகேவா? ஸோ மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சேவிங்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ
சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி எப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சர் கழிக்கலாம். இப்போ இப்படி எடுத்தாலும் சரி, நீங்கள் எப்படி எடுத்தாலும் சரி, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நான் இப்படி போட்டிருக்கிறது நான் நமக்கு கொடுத்துருக்க மேட்டரை வச்சு வந்து ஈஸியாக வந்து அப்பீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு நபரின் செலவு மற்றும் சேமிப்பு வீதம் 5:3 சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது இங்கே சேவிங்ஸ் இருக்குல்ல, அதுதான் சேமிப்புங்கிறது. சேவிங்ஸ் எவ்வளவு 3 சொல்லிடணும். 5:3 இது கூட 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கே பெர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்களா, அதனால தான். ஓகேவா? அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா 50ங்கிறது செலவு எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? 50ங்கிறது உங்களுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும். 30 வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவிங்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ சேவிங்ஸ் வந்து நீங்கள் இந்த பக்கம் போடணும். ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. எக்ஸ்பெண்டிச்சர் இங்கே தானே இருக்குது. இங்கே 50 போடுங்க. இப்போது இந்த பக்கம் இன்கம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இது இங்கிட்ட வந்துச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ்ஸாக தானே வரும். அப்போது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டிருப்பீங்க, 80. 50 கூட 30 கூட்டி 80 தான் இருக்கும். அப்போ 80 வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான இன்கமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யூகிச்சுக்கணும். ஓகேவா? புரியுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ். இது வந்து இந்த விஷயம் இங்கே கொடுக்கவே இல்லையே, நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ இது சிம்பிளான விஷயம். அதுதான் நான் இப்போ வந்து சொல்கிறக்காக தான் இந்த மாதிரி நம்ம போடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ நமக்கு இன்கம் தெரியும், அதாவது எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது 50, சேவிங்ஸுக்கு 30. ஸோ இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இங்கிட்டு கொண்டு வரும்போது அது ப்ளஸ் ஆகும். அப்படி தானே? ஸோ அதனால தான் வந்து இதை இங்கிட்டு வந்துருக்கும். ஓகேவா? இப்போது 80 இந்த மைனஸ் சிம்பிள் போட்டாச்சா? இப்போ புரியும் நினைக்கிறோம். ஓகேவா? 80ல் 50 போச்சு அப்படின்னா 30 கிடைக்குமா? சேவிங்ஸ் கரெக்டாக வந்து 30 ஆயிடுச்சா? புரியும் நினைக்கிறேன். இப்போது இந்த 80 இன்கம் இருக்குல்ல, அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, 30% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து 50லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 25%. ஓகேவா? சாரி தப்பு பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? கரெக்டாக கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 25% வந்து இன்கம். ஓகேவா? அப்போ இங்கே 25%, இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா 30%. ஓகேவா? இங்கே தான் 30%. ஓகேவா? இங்கே தான் 30% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்போது 80லேருந்து 25 வந்து பார்த்திங்கன்னா 25% என்ன எவ்வளோங்கிட்ட கண்டுபிடிக்க தெரியுமா உங்களுக்கு? இப்போ 80 × 25% பை 100 போட்டிங்க அப்படின்னா 1 25 4 25, இங்கே 4 ஒரு நாங்கள் 20 நாங்கள் வந்து 80. அப்போ 20 வரும். ஓகேவா? அப்போ 80 கூட நீங்கள் 20 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கிடைக்குமா? எஸ். அப்போ 100 தான் இங்கே வரக்கூடியதாக இருக்கும். ஓகே, புரியுன்னு நினைக்கிறேன். இந்த 100 வந்துடுச்சா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 50 கூட 30%. 50 கூட 30% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 வரும். ஓகேவா? ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இந்த இடத்துல நான் போட்டல, அது மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துனா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மறுபடியும் நான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? எப்படி போட்டு காட்டுறேன் பாருங்க. இங்கே 100 வரும். ஓகேவா? இப்போ 50ல் எவ்வளோ பெர்சன்டேஜ்? 30% தானே. 100 போட்டுங்க. இங்கே வந்துட்டு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, 15. ஓகே, ஸோ 15 வந்துச்சா? அப்போ 50 கூட 15 கூட்டிங்கன்னா உங்களுக்கு 65 கிடைக்கும். ஓகேவா? இப்போ 100 65. ஓகேவா? ஸோ இது கிடச்சிச்சா? இது ரெண்டையும் இதை நீங்கள் கழிக்கணும், ஏன்னா இங்கே மைனஸ் சிம்பிள் தானே. இப்போ இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா 100ல் 65 போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்? நமக்கு 35 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 35 கிடைக்கும். இந்த 35 இப்போ இங்கே 30, இந்த 35 இருக்குல்ல, இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் 5. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 30ங்கிறது தெரியும். ஓகே, அதை தான் இப்போ நீங்கள் கீழே போடணும். இன்ட்டு, ஏன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அவனோட சேவிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த 30 வந்து நம்ம கீழே போட்டோம். ஓகேவா? ஏன் 30 போட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இன்ட்டு 100 போடணும்ல. ஓகேவா? அது போட்டாச்சு. இப்போ இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்சரு ஈஸியாக வந்து கிடச்சிடும். ஓகே, இதை அடிச்சு கொடுத்துலாமா? ஸோ இங்கே 5/30. இப்போ இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ அடிச்சு கொடுக்கலாம். அப்படி கூட அடிக்க வேணாம். ஓகேவா? வேறு எப்படி அடிக்கலாம்? 1 5 6 5 30. ஓகேவா? இப்போ 100/6 இருக்குது. இப்போ 2வது பாட்டில் அடிக்கலாமா? 3 2 6, இங்கே வந்து 50 2 100. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 50/3 வந்துருச்சு. 50/3 அப்படின்னா இதை நம்ம எப்படி, இங்கே ஆன்சர் புறமே பார்த்தீங்கன்னா பாயிண்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ சில நேரத்துக்கு கலப்பு பின்னமாக கூட இருக்கும். பட் வந்து நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸில் இருக்குது. அப்போ 50/3 வந்து நீங்கள் வந்து டிவைட் தான் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்லைடை வந்து நோட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு 50/3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆன்சர் கரெக்டாக எக்ஸாக்டாக டெசிமலில் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஓகேவா? ஏன்னா இங்கே ஸ்பேஸ் இல்லைல்ல. எஸ். ஸோ இப்போ 50/3. ஓகேவா? ஸோ 50/3னா 50 3ஆல் நீங்கள் டிவைட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகேவா? 50 இருங்க, இங்கே ஸ்பேஸ் பார்த்தாது. 50
3 ஓகேவா. அப்போ இங்கே என்னாச்சு, ஒரு 3 3 ஓகேவா. ஸோ ஒன்றா இங்கே 5ல் 3 போச்சுன்னா 2 20 ஆயிரும். 6 3 18 ஓகேவா. இங்கே 2 வந்துடும். இப்போது இங்கே வந்து 0 சேர்ப்போம், இங்கே ஒரு டாட் வச்சிரும் ஓகேவா. அப்போது மறுபடியும் வந்து பண்ணால் 20க்குன்னா 6 3 18 ஓகேவா. ஸோ 18 மறுபடியும் 2 வரும். இப்போ இங்கே மறுபடியும் 0 போடுவோம். அப்படி இது போயிட்டே இருக்கும். அப்போ இப்போதைக்கு நமக்கு வந்து 16.6 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ 16.66 அப்படின்னு போயிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னா எந்த ஆப்ஷன்ஸில் 16.6 அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா ஆப்ஷன் பியில் தான். அப்போ இதுதான் அப்புறம் இதில் சரியான ஆன்சராக இருக்கும் ஓகேவா. புரியும் நினைக்கிறேன். எப்படி வந்து ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் கூட வந்து கொஸ்டின்ஸை பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான் ஓகேவா. ஸோ ரேஷியோ வச்சுட்டு நம்ம வந்து எப்படி எடுத்து கரெக்டாக வந்து ஃபைனலாக வந்து சேவிங்ஸில் இன்க்ரீஸ் எவ்வளோ பெர்சன்டேஜ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா சோல்டு ஆஃப் வாட்டர் அட் 10% ஓகேவா. ஸோ ஒரு வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா 10% ப்ராஃபிட்டில் வாங்கப்படுது. இஃப் ஹி ப்ராட் இஸ் ஒரு வாட்ச் வந்து 10% லாபத்தில் விற்கப்படுது ஓகேவா. ஸோ விற்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து வாங்குறவங்க 20% லெஸ் அண்ட் த சோல்டு ஃபார் இட் 24 மோர் ஹி வுட் ஹேவ் கெய்னட் 40%. ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் வாட்ச் ஓகேவா. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு கடிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா 10% லாபத்தை வந்து விற்கிறாங்க ஓகேவா. அடுத்து அதை வந்து 20% குறைவாகும். இதில் 24 ரூபா அதுனா கூட கொடுத்து வாங்கியிருந்தா அவன் வந்து பார்த்தீங்கன்னா 40% லாபம் பெறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கடிகாரத்தோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும் ஓகேவா. கடிகாரத்தோட விலை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு சிபிங்கிறது நமக்கு எப்போவுமே தெரியும் ஓகே. காஸ்ட் ப்ரைஸ்ங்கிறது 100 இருந்தால் மட்டும்தான் அவங்க சொன்ன மாதிரி அந்த 10% ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அது செல்லிங் ப்ரைஸில் என்ன கிடச்சிருக்கும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 10% ப்ராஃபிட் அப்படின்னா அது 110% இருக்குமா. எஸ். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த 110%லேருந்து அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் அந்த அவன் விற்றான்ல, விற்றுலேருந்து வாங்கினால அதில் வந்து 20% வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இதாகுது. என்ன ஆகுது அப்படின்னா லாஸ் ஆகுது ஓகேவா. அப்போ 20% லாஸ் ஆகுதுன்னா 100லேருந்து காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து அதை நம்ம கழிக்கணும் ஓகேவா. அப்போது 20% வந்து பார்த்தீங்கன்னா அதில் லாஸ் ஆகுது ஓகேவா. இதில் 20% 100ல் 20% எவ்வளோ அப்படின்னு நம்ம தெரியுமா. எஸ். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே போட்டு வந்தோம் ஓகேவா. ஸோ இன்ட்டு 100/100 ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20% போச்சு அப்படின்னா உங்களுக்கு 80 தான் கிடைக்கும் ஓகேவா. ஸோ நம்ம சொல்லுவோம்ல, மறுபடியும் நான் போட்டு காமிக்கிறேன். சிபிங்கிறது 100, இதில் வந்து பார்த்தீங்கன்னா -20% ஏன்னா லெஸ் ஆச்சுல. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 போயிடும். அப்போ 80 தான் வந்து கிடைக்கும். இங்கே காஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 110 ஓகேவா. ஸோ 110%. இதில் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 112 இருக்குது பாருங்கள். 112 அப்படின்னா ஏன் 112 வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து கெயின் பண்ணிப்பாங்க ஓகேவா. அதுதான் 110 இந்த இது இருக்குது பாருங்களேன். 110%லேருந்து வந்து நீங்கள் 40% பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 112 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஓகேவா. 112 ஓகேவா. 112. இப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு +24 இருக்கும் ஓகேவா. ஸோ புரியும் நினைக்கிறேன் ஓகேவா. இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஓகேவா. ஸோ அந்த 24 இருக்குல்ல, இந்த 24 அதாவது 2% சொல்லுவாங்கள்ல, 24 கூட கிடையாதுங்க. திரும்ப சொல்கிற மாதிரிங்க. இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, 2 தானே, சாரி ஓகேவா. அப்போது இந்த 2 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 அப்படின்னா ஓகேவா. நான் அதை சொல்கிறதுக்கு பதில் தான் 24 சொல்லிட்டேன் ஓகேவா, நினச்சிக்கிறேங்க. ஸோ 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா 24 அப்படின்னா ஒரு இதுங்கிறது நமக்கு 12 ஆயிருக்குமா. அப்போ இங்கே வந்து நமக்கு 100% தான் வந்து தேவை ஓகேவா. ஸோ அப்போ 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% என்னமா இருக்க முடியும், 1200 இருக்க முடியுமா. அப்போ 1200 தான் அதுதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏல இருக்க 1200 தான் அதுதான் வரும் ஓகேவா. புரியும் நினைக்கிறேன். ஸோ சில பேருக்கு எந்த இடத்துல சந்தேகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ இந்த இடம் அப்படின்னா 110லேருந்து 112 எப்படி வந்துச்சு அப்படின்னு தானே. இதில் நீங்கள் 40% ஓகேவா. ஸோ என்னென்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா 24 ரூபா வந்து அதிகமாக விற்கிறான் ஓகேவா. ஸோ அப்போது இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 112 அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு கிடச்சிருக்கும் ஓகேவா. புரியும் நினைக்கிறேன் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ இது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். அப்படி சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக பதில் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கேஷ் ஓகே. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.